மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. மரமானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. வீரம், மானம், நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒழுக்கத்தை கடைபிடித்தல் மற்றும் அரசாங்கத்திற்கு ஒரு நம்பிக்கை உரியவனாக ஒரு பாத்திரமாக விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கும் இந்த 4 பண்புகளையும் ஒட்டுமொத்தமாக உள்ளடக்கிய நமது ஆப்பநாடு புதல்வராக வந்திருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரியர்களுக்கும் ஆப்பநாட்டு உயர்மட்ட குழு, செயற்குழு, ஆப்பநாடு செயலாளர் உயர் திரு குணா அவர்களுக்கும், ஆப்பநாடு பொருளாளர் உயர் திரு மாமா சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கமானது, அதாவது பெரும் ஒரு 120 வருடத்திற்கு முன்பே ஒரு அழகான கட்டமைப்பை நம் முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். நம்ம எப்படி வாழணும், நம்ம என்ன மாதிரி கொள்கைகளோடு வாழணும், நம்ம எந்த நேரத்திலையும் எதற்கும் ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர் வீரர்களாகவே நம்மை மட்டும் காத்தவர்களாக இல்லாமல் இந்த ஆப்பநாடு பகுதியாகவும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் ஒரு பாதுகாவலராக தான் நமது ஆப்பநாட்டு படையானது தொன்று தொற்று இன்று வரை இருந்திருக்கிறது. அது இனிமேலும் இருக்கும். உலகத்தில் எத்தனையோ இனக்குழுக்கள் இருக்கலாம். அப்படி எத்தனை இனக்குழுக்கள் இருந்தாலும் இந்த ஆப்பநாட்டு இனக்குழு என்பது அத்தனை பேரிடத்திலும் ஒரு சிறப்பான ஒரு இனக்குழு என்பது யாராலும் மறுக்க முடியாது. அதை எத்தனை எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகம் வாயிலாகவும் மற்ற எழுத்துக்கள் வாயிலாகவும் பேச்சுகள் வாயிலாகவும் பல மேடை பேச்சுகளிலும் பேசியிருக்கிறார்கள். அப்படி சீரும் சிறப்பும் பெருமையும் வந்த இந்த ஆப்பநாட்டு மண்ணிலே அடுத்த கட்டமாக ஒரு கல்வி நிலையம் அமைத்தல், நம் இயல்பிலேயே ஒரு பெரிய போர் வீரர்களாகவும் நாட்டை கட்டமைத்து ஆட்சி செய்த மன்னர்களாகவும் படை வீரர்களாகவும் தளபதிகளாகவும் ஒரு இனக்குழுவை மட்டும் காக்காமல் ஒட்டுமொத்த அந்த பகுதியில் வாழ்ந்த அத்தனை இனக்குழுவை காத்த ஒரு பெரிய ஒழுக்கமுள்ள ஒரு பெரிய வீரர்களாக தான் நாம் அன்று தொற்று இன்று வரை இருந்திருக்கிறோம். அது சுதந்திரமாக இருக்கட்டும், சுதந்திரத்துக்கு பின்னாலும் அதே போன்றுதான். இன்று நமது மக்களுக்கும் நமது இளைஞர்களுக்கும் நம்மளை சார்ந்து வாழக்கூடிய அனைத்து சமுதாயங்களுக்கும் நமது ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய கல்வி நிறுவனமானது தொடங்க இருப்பதால் அதற்கான ஆலோசனை கூட்டத்திற்காக தான் நமது உயர்மட்ட குழு மற்றும் செயற்குழு மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் நாம் அவசரமாக அழைக்க நேரிட்டது. ஒரு கல்வி நிறுவனம் மற்றும் ஒரு தன்னை உடலாலையும் மனதளவிலையும் ஒழுக்கத்தை உருவாக்கி கொள்ள ஒரு பெரிய மைதானம், மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ரேஸ் கோர்ஸ் ரிசர்வ் லைன் போன்று ஒரு பெரிய மைதானத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம். அது போன்று ஒரே நேரத்தில் ஸ்டடி ஹால் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் அமர்ந்து உட்கார்ந்து படிக்க, அதாவது ஏன் நாங்கள் இதை பெரிய அளவில் முன்னெடுத்திருக்கோம் என்றால் 15 வயதிலிருந்து 30 வயது தான் ஒருத்தனை நாம் என்னவா ஆகப் போகிறோம், அது நமக்கும் சரி, நம் குடும்பத்துக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, இந்த பாரத நாட்டுக்கும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவில் பிரயோஜனமாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க அந்த வயது என்பது 15லிருந்து 30 தான்.
ஸோ இந்த 15 to 30 வயசுல எல்லார் வீட்டிலையும் எல்லா சூழ்நிலைகளும் இருந்துராது. அவங்க வந்து வீட்டிலேயே உட்காந்து படிக்க முடியாது. நிறையா இளைஞர்கள் மற்றும் தங்கச்சிமார்கள் பணம் கட்டி வெளியூர்ல தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். வீட்டிலையுமே ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். எத்தனையோ பேர் புளிய மரத்திலையும் வேப்ப மர நிழலையும் உட்காந்து படிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்க முடியாது. அப்ப இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காகவும் எல்லாத்துக்கும் மேலாக அடுத்த கட்டமாக நாம் மன்னர்களாக இருந்தோம், தளபதிகளாக இருந்தோம், நாட்டை கட்டமைத்தோம் என்பது வரலாறு, அது மறுக்க முடியாது. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல அதிகாரிகளாக இருக்கணும். இந்த டெமோக்ராட்டிக் நேஷன்ல, இந்த குடியரசு நாட்டுல அதிகாரிகளுக்கு தான் உச்ச அதிகாரமானது இருக்கிறது. நாட்டில் எத்தனையோ சட்டங்கள் உருவாகலாம், எத்தனையோ மக்களுக்கு தேவையான பயனுள்ள விஷயங்கள் எத்தனை உருவானாலும் அத்தனையும் வந்து செயல்படுத்தக்கூடியவது அதிகாரிகளாக மட்டும்தான் இன்னைக்கு உள்ள நிலையில் இருக்கிறார்கள். ஆகையால் நமது இளைஞர்கள், அதுவும் நமது ஆப்பநாட்டு பகுதியை சேர்ந்த தங்கைமார்கள், தம்பிமார்கள் அத்தனை பேரும் இன்னும் ஒரு 10 வருடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க UPSC IPSC என்று படித்து இந்தியா முழுக்கவும் இருக்க வேண்டும், அதிகாரிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் அத்தனை சமூகத்துக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த அவசர கூட்டத்தை, இந்த ஒரு முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கோம் என்பதை இந்த மாபெரும் சபையின் முன் உங்களுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் மாதம் 2023 அன்று நாங்கள் ஆப்பநாட்டு தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் நமது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு நமது மக்களுக்கு எந்த ஒரு இடத்தில் எந்த ஒரு இன்னல்கள் ஏற்பட்டாலும் அதற்கு நமது ஆப்பநாட்டு சங்கமானது முதல் ஆளாக நின்று இருக்கிறது. அவர்கள் முறையாக பெட்டிஷனோ முறையாக இந்த சங்கத்திற்கு தெரிவித்த நொடியிலேயே எவ்வளவு வேகத்தில் சுழன்று நாங்கள் செய்ய முடியுமோ அந்த வேகத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். உதாரணத்திற்கு சாயல்குடியில் ஒரு சந்தை கடையில் ஏற்பட்ட ஒரு பெண்மணிக்கு, ஒரு ஊனமுற்ற ஒரு தாயாருக்கு ஏற்பட்ட ஒரு அநீதிக்காக அன்றே அந்த சாயல்குடி ஸ்டேஷனாக இருக்கட்டும், SP ஆஃபீஸாக இருக்கட்டும், அத்தனை இடத்திற்கும் சென்று முறையிட்டோம். அது மட்டும் அல்லாது ஹைகோர்ட் வரை போய் ஹைகோர்ட்ல கேஸும் தொடர்ந்து அவங்களும் ஹைகோர்ட்டும் வந்து ஒரு மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு வழக்கை மேற்கோள் காட்டி அந்த வழக்கின் பிரகாரம் ஃபர்ஸ்ட் FIR போட்ட பின்பு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை நமது உயர்திரு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு வழங்கியிருக்கிறது. அது மட்டும் அல்லாது மறுபடியும் மதுரை பெஞ்சில் ஊனமுற்றோருக்கான ஸ்பெஷல் பெஞ்ச் இருக்கிறது. அந்த மதுரை ஊனமுற்றோர் ஸ்பெஷல் பெஞ்ச் ஹைகோர்ட்டிலும் மறுபடியும் நம்பர் செய்து அதுவும் இன்னும் ஓரிரு நாளில் வழக்கு ஒரு உத்தரவானது மறுபடியும் நாங்கள் ஹைகோர்ட்டில் இருந்து பெறுவோம் என்பதை இந்த தருணத்தில் உங்கள் முன் தெரிவித்துக் கொள்கிறோம். மழை வெள்ளங்கள், இயற்கை சீற்றங்கள் வருவது இயற்கை தான். அப்படி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு நம்ம பகுதியிலும் பார்த்தீங்கன்றால் சாயல்குடி மற்றும் சாயல்குடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நமது நரிப்பையூர், நமது ஆப்பநாடு கிராமத்தை சேர்ந்த நமது நரிப்பையூர் கிராமத்திலும் அதிக அளவில் தண்ணி சூழ்ந்தது. உடனே அங்கு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சுந்தர கணபதி அவர்களிடம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்ததின் பேரில் அவர்கள் எங்களிடம் தெரிவித்தார்கள். நாங்கள் உடனே இங்கிருந்து சென்றோம். எங்களால் இயன்றது அன்றைய பொழுது ஒரு குறிப்பிட்ட அரிசி பை, பால், பிஸ்கெட் இது போன்ற விஷயங்களை இந்த குழுவில் இருக்கக்கூடியவங்க நாங்களா ஒரு சின்ன சின்ன
பொருளை போட்டு கொடுத்தோமே தவிர சங்கத்திலிருந்து நாங்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம மக்களுக்காக செய்தோம். எல்லாத்துக்கும் மேலாக கமுதி தாலுகா முஷ்டக்குறிச்சி கிராமத்தில் கடந்த 5 வருடங்களாக தெய்வ தீர்மானார் பசுமன் உ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் சிலையானது பல சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் பல சட்ட போராட்டங்களை அந்த கிராம மக்கள் முன்னிருந்து நடத்தினார்கள். அதன் வாயிலாக கிடைக்கப்பட்ட ஆர்டரின் பேரில் கடந்த தைப்பொங்கல் அன்று நள்ளிரவு உறுதியாக தேவர் ஐயாவின் சிலையை நிறுவ வேண்டும் என்று 5 வருடங்கள் மண்ணில் புதைந்திருந்த பசுமன் ஐயா அவர்களின் சிலையை அன்று முஷ்டக்குறிச்சி கிராமத்தில் சீரும் சிறப்புமாக இரவு ஒரு 11:30 மணிக்கு வந்தது. மாமா வீரப்பெருமாள் மூலியமாக மற்றும் அந்த கிராமத்தின் மூலியமாக எதையுமே எதிர்பார்க்கவில்லை. இங்கிருந்து நாங்கள் போனது 12:30க்கு போனோம். 3:30 மணிக்கு தேவரையா சிலையை வானூர உயர்ந்திருந்த அந்த கட்டடத்தில் முஷ்டக்குறிச்சி கிராமத்தில் சீரும் சிறப்புமாக ஐயாவின் முதல் சிலையும் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கமானது நிறுவியது என்பதை பெருமையோடு இந்த தருணத்தில் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சாயல்குடியில் அந்த மழை வெள்ள நேரங்கள் பார்த்தீங்கன்னா சாயல்குடி வெள்ளம்பல் கிராமம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடானது இடிந்து விழுந்துருது. மண் சுவர் அதில் அந்த இடிபாடில் சிக்கி பெரியவர் இறந்துடுறாங்க. அவங்களுடைய பெண்ணானவங்களுக்கு குறுக்கு எலும்பு முதுகு எலும்பு உடைந்து நமது பெரிய ஆஸ்பத்திரியில் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அதை முறையாக ஸ்ரீராமணியசாமி என்ற அவருடைய சொந்தக்காரர் அண்ணன் அவர்கள் நமக்கு சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பெட்டிஷன் வாயிலாகவும் சொன்னார்கள். அன்றே அந்த குடும்பத்தையும் அவங்களுடைய அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அக்கா அவர்களையும் சந்தித்து எங்களால் இயன்ற உதவியும் மற்றும் அந்த மருத்துவரிடமும் எங்களுடைய கோரிக்கையும் நாங்கள் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் மூலியமாக முன்வைத்தோம். அவங்களும் இன்று உடல்நிலை தேறி நன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை தங்கள் வாயிலாக இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிங்கம் ஒரு நேரத்தில் 2 மான் 2 பாதைகள் ஓடுகிறது. 2 மான் 2 பாதைகள் ஓடுகிறது. அந்த சிங்கமானது 2 பாதையும் தேர்ந்தெடுத்து இந்த வலது பக்கம் ஒரு 10 செகண்டும் இடது பக்கம் 5 செகண்டும் ஓடுனா தனக்கான இரையை அது கண்டிப்பாக பிடித்து கொள்ளாது, வேட்டையும் ஆட முடியாது. அதுபோன்று இன்றைக்கு ஆப்பநாடு மறவர் சங்கம் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் அத்துணை கிராமத்து பெரியவர்கள் அவர்கள் சொல்வது ஒன்றுதான், எஜுகேஷன். ஒன்று சொல்வார்கள், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையான் மன்னன் தன் தேசம் அல்லாது சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி மட்டுமே நம்மளை உலக அளவில் ஒரு நல்ல மனிதனாகவும் மற்றும் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பிரஜைகளுக்கும் ஒரு தன்னுடைய கடமையை செய்யக்கூடிய ஒரு வலிமை மிக்க ஒரு விஷயமாக கல்வி மட்டுமே ஒருவனை மாற்றும். ஆகையால் நாம் ஆப்பநாடு மறவர் சங்கத்தின் மூலமாக இந்த சிங்கக்கதையை சொல்வது என்னவென்றால், எங்களுக்கு ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், ஒரே கொள்கை. இன்றைய அளவில் அந்த கல்வி இலக்கை அடைய வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த கல்வி இலக்கை நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் மட்டுமே சேர்ந்து செய்திட முடியாது. இந்த தருணத்தில் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் நமது ஆப்பநாடு அத்துணை பெரியவர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும்
இதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளையும் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். இந்த நமது பகுதியில் அடுத்து உருவாகக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்திற்கு உங்களுடைய அத்தனை பேருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையாக நான் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கல்வியை குறிக்கோளாக நமது அடுத்து வரக்கூடிய சன்னதிகளுக்கு கொடுப்போம் என்று இந்த இடத்தில் என்னுடைய இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய நமது ஆப்பநாட்டு மக்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.